ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் பற்றின ஒரு 5 விஷயங்கள். 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷத்தில் யூடியூப்பை பற்றின ஒரு 5 விஷயங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் ஏதாவது சவுண்டு கேட்குது உங்களுக்கு அப்படின்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இல்லையா? ஸோ இன்றைக்கி எல்லாமே டிஸ்பேச் பண்ணி ஆகணும். நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு 5 வகையான டிப்ஸ் வந்து இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். புதுசாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ யூடியூப் சேனலில் வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன அப்லோட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து எதுக்காக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்துட்டு ஒரு சமையல் வீடியோவாக போட போகிறீங்க அப்படின்னா குக்கிங் வீடியோவுக்கு அதுக்கு ரிலேட்டடான உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறேன், நான் இனிமேல் சமையல் வீடியோக்காக தான் இந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய குக்கிங் சேனலுடைய நேம் அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அது. அடுத்தது நீங்கள் வந்து இப்போ நேம்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம், டெய்லி நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும். நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க, வீடியோவால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்தோன்னே வரமாட்டாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு டெய்லி ஒரு 3 ஷார்ட்ஸ் 4 ஷார்ட்ஸ் அப்படின்னு உங்களோட குக்கிங் வீடியோ அதை பற்றி நீங்கள் பேசி ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்கள். ஃபேஸை நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குற மக்களுக்கு புரியும் இந்த வீடியோ நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தவங்களோட வீடியோவை வந்து இன்னொருத்தவங்க அதாவது எப்படி சொல்கிறது, இவங்கக்கிட்ட வேற ஒருத்தவங்க போட்டிருக்க வீடியோவை இன்னொருத்தவங்க திருடி அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஃபேஸ் போட்டு உங்களுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது மக்களுக்கு இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு புரியும். ஸோ அப்போ வந்து உங்களோட ஷார்ட்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் 4 ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கும்போது ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ், ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ லாங் வீடியோவில் போடலாம். லாங் வீடியோ போடும்போது உங்களுடைய ஃபேஸ் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சமைக்கிற வீடியோவில் தெளிவாக நீங்கள் வந்து பேசி வீடியோ போடும்போது அது வந்து மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களோட வீடியோஸ் வந்து வாட்சிங் டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். வாட்சிங் டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு இப்போது யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சிங் ஹவர்ஸ் வந்துட்டு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வாட்சிங் டைம்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது வந்து செகண்ட் டைம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் இப்போ குக்கிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு எதை பற்றியாவது நீங்கள் வந்து இப்போ ஹோம்மேட் ப்ராடக்ட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்டை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறையவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக தான் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் லாங் வீடியோஸ் போட்டேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ இந்த 2025 நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களோட ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே வரும்போது மக்களுக்கு உங்களுடைய சேனல் வந்து அவங்களாம் திரும்ப திரும்ப எடுத்து பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் அது வந்து நல்லா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கிற மாதிரி வீடியோ நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டுமே அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நீங்கள் உங்கள் வீடியோவை போடாதீங்க.
அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ இல்லை நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி போடாதீங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா காப்பிரைட் வந்துடும். காப்பிரைட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து பேன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க என்றைக்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு எவ்வளோ பேர் வியூஸ் போயிருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து வேறு செல் மூலியமாக நீங்கள் வந்து பார்க்கணும். உங்கள் செல்லுலேயே நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸை திரும்ப 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 எடுத்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஃபோர்த் ஒன் டிப்ஸு. உங்கள் செல்லுலேயே நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இது எவ்வளோ நேரம் யார் யார் பார்த்துருக்கா, எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்கள் செல்லுலேயே நீங்கள் பார்க்கும்போது உங்களோட வீடியோஸ் வந்து டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இப்போ வீடியோ போட்டுட்டீங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் அதை வந்து உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு, உங்களோட வீட்டு ரிலேஷன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து உங்களோட வீடியோஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணி உங்களோட வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகுனா வியூஸ் வந்து அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் லைக் பண்ண சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட வீட்டாளுங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி லைக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் போகுதோ அந்தளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, உங்களுடைய வீடியோஸும் நல்ல மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மக்களும் பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைபரும் வருவாங்க. ஸோ உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல பிரபலமாகும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து ஏதோ போடணும், நம்மளும் சேனல் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோ போடலாம், இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி போடாதீங்க. உங்களோட வீடியோ வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து திரும்ப திரும்ப உங்களோட வீடியோ பார்ப்பாங்க. 4 பேர் பார்க்கும்போதே உங்களோட வீடியோ வந்துட்டு நல்லா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். யூடியூப்லவே வந்து நல்லா எல்லாருக்குமே உங்களோட யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து சேனல் நல்லா வந்து மூவ் ஆகும், நல்லா சப்ஸ்கிரைபர் வருவாங்க, உங்களுக்கான ஒரு யூடியூப் ஃபேமிலியே உங்களுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோ வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிறதா போடுங்க. கண்டென்ட் இல்லாமல் ஏதோ ஒரு இது போடுறோம், இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, பட் அதை மாதிரி நம்மளும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஒரு 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபரும் வருவாங்க, உங்களோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 முக்கியமான டிப்ஸ் இதுதான். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதனால வந்து இன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்காங்க. நிறைய பேர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 5 டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது வந்து யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போது ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்டோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவை கூட நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் வந்து டெய்லியுமே யூடியூப் பற்றின விஷயமும் சரி, நம்மளுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்டோட பற்றின விஷயமும் சரி, எப்படி நம்ம மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றதும் சரி, குக்கிங்கும் எல்லாமே நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி அப்லோட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.